ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்த்துடலாம். பெரிய பீட்ரூட்டில் இருந்து பாதியை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டில் ஃப்ளேவர் வரும், அது சில பேருக்கு பிடிக்காது. அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் ரோஜாப்பூ இதழ்களும் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக வேண்டி ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நோன்பு நெருங்கிட்டுருக்கு. நோன்பு நேரங்களில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸ் குடிக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஒரு அரை கப்பு போல் தண்ணீர் ஊற்றி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலை. தேங்காய் பால் மாதிரி நம்ம பிழிஞ்சு தான் எடுக்க போகிறோம். ஜூஸ்னாலே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். செயற்கையான கலர்களை சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான கலரை சேர்த்து குடிக்கும் பொழுது ரொம்பவுமே நல்லது. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். திக்காட்டு வேணும்னா நீங்கள் திக்காட்டே குடிச்சிக்கிடலாம். நான் கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா அதை நம்ம அப்படியே கூட குடிச்சிக்கிடலாம். சில மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காய் அரையாது. அதனால தான் நான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்திருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றிட்டு ஒரு அடி போல் அடிச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அரைச்சதுனால இந்த அளவுக்கு லிக்விடாட்டு இருக்குது. இதுவே போதும். இனிப்புக்கு நான் சீனி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லமாவது நாட்டு சர்க்கரையாவது ஹனியாவது ஆட் பண்ணிக்கிடுங்க. ஃபைனலாக நான் பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இனி கிளாஸில் ஊற்றி குடிச்சிட வேண்டியது தான். ரொம்பவுமே டேஸ்டியான ஜூஸ் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.